ஹலோ வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் உங்களுடைய மதிப்பை தெரியாதவர்களிடத்தில், உங்களுடைய மதிப்பை புரியாதவர்களிடத்தில் உங்களை நிரூபிக்கணும்னு துடிக்காதீங்க. அப்படி துடிச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த முன்னேற்றமாக இருக்காது, பின்னேற்றமாக இருக்கும். ஏன் இதை தெரியுமா சொல்கிறேன்? உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் ஏங்க போய் ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் நல்லவன்பா, நான் செஞ்சதெல்லாம் நல்லது தான், நான் பேசுனதெல்லாம் நல்லது தான். அது அவங்க புரிய மாட்டேங்கிறாங்க. அவங்கள புரிய வைக்கிறது தான் என்னுடைய தலையாய கடமைன்னு ஏங்க நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் பின்னாடியே போயின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஒருவர் பின்னாடி உங்களை என்ன பண்ணுங்க, நோட்டீஸ் ஒட்டின மாதிரி அவங்களுக்கு பின்னாடி போயினே தான் இருப்பாங்க. யார் ஒருவர் மதிக்காதவங்க இடத்துல போய் நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் ஏளனமாக பார்ப்பாங்க. அந்த செயலை மட்டும் மறந்தும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் அழுறது பிடிக்கணும்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் அளந்தான்னா அவனுக்கு பாவமாக இருக்காது, சிரிப்பான். நம்மளுக்கு பின்னாடி வராங்கன்னு தெரிஞ்சதுமே என்ன தெரியுமா பண்ணுவான், திரும்பி பார்த்து என்னான்னு கேட்க மாட்டான், திருப்பி பார்க்காமே போவான். அதை அவன் ரசிப்பான். அந்த ஒரு கொடூரமான எண்ணம் நிறைய மனிதர்களிடத்தில் இருக்குது. அதனால் மதிக்காதவங்க கிட்ட, உங்களை பற்றி புரியாதவங்க கிட்ட, உங்களுடைய செயல்பாடுகளை மதிக்காதவங்களை நீங்கள் ஏங்க மதிக்கிறீங்க? அவங்கள என்ன தெரியுமா பண்ணணும், தள்ளி வைங்க, தாண்டி போங்க, அவாய்ட் பண்ணுங்க, அவர்களை தவிர்க்க பாருங்கள். அப்படி தவிர்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னாவே அவங்க உங்களை நோக்கி வருவாங்க. எப்பவுமே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்காதீங்க. உண்மையான வெற்றி, உண்மையான நல்ல மனிதன், உண்மையான புகழ் நிறைந்த ஒரு மனிதன் என்ன தெரியுமா பண்ணுவான், யாருடைய புகழுக்கும் இகழ்ச்சிக்கும் அவன் ஆட்படவே மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிருப்பான். எல்லோரும் பாரு, ரகுமார் மாதிரி வரணும், தோனி மாதிரி இருக்கணும், அது மாதிரி ரஜினி மாதிரி, சிவாஜி மாதிரி, அப்படி கமல் மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் யாரும் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறதில்லையே. ஒவ்வொருத்தருக்காட்டியும் நான் நல்ல நடிகன், நல்லா மியூசிக் டைரக்டர் நான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை சிறந்து செய்து கொண்டே போங்கள். அவங்க தானாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க பின்னாடி வந்துனே இருப்பாங்க. நீங்கள் தானாக வழியே போனீங்கன்னா அவங்க உங்களை அசிங்க தான் படுத்துவாங்க. உங்களுடைய வெற்றியை நோக்கி மட்டும் உங்களுடைய நடைப்பயணமானது, செயலானது, செயல்பாடானது, பார்வையானது போயினே இருக்கட்டும். அவங்க உங்களை நோக்கி வந்துனே இருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.